இருக்கப்பட்டவங்க அவங்க கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சு தாங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையில்லைனா தான் கொடுக்குறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல. சில பேரை நான் சொல்றேன். நான் கவனிச்ச வரைக்கும் நான் சொல்ல வரேங்க. ஆனா இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஏழ்மையா இருக்கவங்க. அவங்க கிட்ட இருக்கிறதையே எடுத்து தானமாவோ, உதவியாவோ குடுத்துடுறாங்கங்க. அவங்களுக்கே இருக்காது. அவங்களுக்கு அது அடுத்தது அது அது ஒரு பொருள் தான் அவங்ககிட்ட இருக்கும். அது இல்லன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் பரவாயில்லங்க உங்க அவசரத்துக்கு உதவுதில்ல எடுத்துக்கோங்க. கடவுள் எனக்கு வேற குடுப்பாருங்க அப்படின்னு, அந்த ஒரு தன்னம்பிக்கையும், அந்த பெருந்தன்மையான மனச பாருங்க. அங்க தாங்க வாழ்றாரு கடவுளு. முருகர் கோயில்ல வந்து நம்ம எத்தனையோ பேர பார்த்துருக்கோம். நெறைய பேர வந்து ஏதோ கொஞ்சம் காசு போடுறதுக்கும் பார்த்து பார்த்து போடுவாங்க. ரொம்ப ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு செய்யணும்னாலே, ரொம்ப பார்த்து பார்த்து யோசிச்சு பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப வசதியா இருப்பாங்க அவங்களலாம் பார்த்தா. யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க. ஆனா, ரொம்ப சாதாரணமா வருவாங்க பாருங்க. அவங்க யோசிக்காம இருக்கிற பணத்தெல்லாம் கூட குடுத்து, சாப்பாடெல்லாம் கூட வாங்கி குடுத்துருவாங்கங்க. நெறைய எல்லாம் செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு, எனக்கு வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பணம் இருந்தா போதும். வீட்டுக்கு போனோன நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன். அப்ப எனக்கு முருகன் எனக்கு காசு குடுத்துருவான். அந்த காசுல நான் வாழ்ந்துப்பேங்க. நானும் ஒரு அன்னாட காட்சி தான். இருந்தாலும், நாளைக்கு பொழுத நான் முருகர்கிட்ட விட்டுட்டேன். இன்னைக்கு பொழுது வந்து என் முருகர் இதுதான் கை காட்டியிருக்காரு. இத தான் என்ன செய்ய சொல்லியிருக்காரு. அதனால நான் இத செய்றேங்கன்னு மனசார சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும். நமக்கே ஒரு புத்தி சொன்ன மாரி தான் இருக்கும். அதனால நாளையன்ற ஒரு நாள வந்து நான் கவலைப்படுறதே கிடையாதுங்க. முருகர் பக்தர்களான நம்ப யாருமே நாளைய பத்தி கவலைப்படவே வேண்டாம். நாளைய பொழுது நம்ம முருகர் கையிலங்க. இன்னைக்கு பொழுது நம்ம முருகர் என்ன சொல்றாரோ, எத கை காட்டுறாரோ, அத நம்ம செஞ்சுட்டு போவோம். எல்லாமே முருகருடைய பொழுது தான். இக்கணத்துல கூட முருகர் நம்மகிட்ட வந்து பேசுவாரு. யாராவது ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா, நம்மளால முடிஞ்சத நிச்சயமா நம்ம செய்வோம். நம்ம வந்து என்னைக்குமே மனசு வந்து வருத்தப்படவே கூடாதுங்க. முருகர் வந்து அள்ளி அள்ளி குடுக்கறதுக்கு முருகர் இருக்காரு. அவர் நமக்கு அள்ளி குடுக்கறது தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு கிள்ளி குடுக்குறோம். அதனால நம்ம கிள்ளி குடுக்கறத பத்தி யோசிக்கவே வேண்டாம். நெறைய பேர் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறவங்க யோசிக்கட்டும். நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்வோங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும், தர்மமும் சொல்லுவாங்க. நம்ம தனக்கு மிஞ்சியே செய்வோமே! தனக்கு இல்லாம செய்யணும்னு நான் சொல்ல வரல. தனக்கு மிஞ்சியே நம்மளால இது நமக்கு தேவை. இது முடிஞ்சிடுது. தேவைக்கு மேல இருக்கிறது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்வோங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நான் சொல்ல வரல. முடியாம